மாரடைப்பு என்பது எச்சரிக்கை அறிகுறிகளுடன் வருவதில்லை. இந்த பிரச்சனையை வயதானவர்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அனுபவிக்க வாய்ப்புகள் உள்ளன. பொதுவாக 45 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 55 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு நீரிழிவு நோய், உடல் பருமன் மற்றும் மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும். இவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மார்பு வலி, குறிப்பாக மார்பின் மையத்தில் கவனிக்கவும். இது மிகவும் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தாலும் வலி இடது கை, வலது கை உடலின் மேல் பகுதி, சில நேரங்களில் தாடை வரை செல்லும். எந்தவிதமான அசௌகரியமும் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத வகையிலும் 20 நிமிடங்களுக்கு மேல் நீடித்தாலும் அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு முன்பு இல்லாத, ஆனால் முதல் முறையாக அனுபவிக்கும் மூச்சுத் திணறலை கவனியுங்கள். மேலும் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கனம், இறுக்கம், அழுத்தம், வலி, எரிச்சல் அல்லது உணர்வின்மை போன்ற உணர்வை பெறலாம். இந்த உணர்வு பல நிமிடங்கள் நீடிக்கும், மறைந்துவிடும் அல்லது மீண்டும் மீண்டும் வரலாம். நீங்கள் குமட்டல், சோர்வு, பதட்டம் மற்றும் விரைவான அல்லது ஒழுங்கற்ற இதயத் துடிப்பை உணரலாம். அந்த நேரத்தில் நிதானமாக இருங்கள் மற்றும் பீதி அடைய வேண்டாம். உங்கள் நாக்கின் கீழ் ஒரு சோர்பிட்ரேட் மாத்திரையை வைக்கவும். மேலும் ஆஸ்பிரின் மாத்திரையும் குளோபிரிடோகல் மற்றும் அட்டோர்வாசாடின் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு இசிஜி பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த மாத்திரைகள் அனைத்தும் பாதுகாப்பானவை மற்றும் அவசரகால பயன்பாட்டு சூழ்நிலையில் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. அறிகுறி தோன்றிய 30 நிமிடங்களுக்குள் ஆஸ்பிரின் மென்று சாப்பிடுவது பிளேட்லெட் வளர்ச்சியை தடுக்கிறது மற்றும் இரத்த உறைவு உருவாவதை தாமதப்படுத்துகிறது. மேலும் மருந்துகளை மெல்லுவதன் மூலம் அது உங்கள் இரத்த ஓட்டத்தில் எளிதில் உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறது. சில நோயாளிகள் அதிக வியர்வை மற்றும் தலைச்சுற்றல் பற்றி புகார் கூறுகின்றனர், ஏனெனில் இதய நோய்க்கு பதிலாக இரத்த அழுத்தம் திடீரென வீழ்ச்சியடைகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும்போது நோயாளி சோர்பிட்ரேட் மாத்திரையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏனெனில் அது இரத்த அழுத்தத்தை மேலும் குறைக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் நோயாளி படுத்து அவரது காலடியில் ஒரு தலையணை வைக்க வேண்டும். இந்த மாத்திரைகள் மூலம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு உங்களை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் சேவையை அழைக்கவும். உங்கள் அறிகுறிகள் லேசான மற்றும் நுட்பமானதாக இருந்தாலும் இதை புறக்கணிக்காதீர்கள். என்ன தவறு என்பதைக் கண்டறிய அடிப்படை இசிஜி எடுத்துக்கொள்ளுங்கள். முதியவர்கள் தங்களுடைய மகன்கள், மகள்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தொலைவில் இருந்தால் அருகில் இருக்கும் நண்பர்களின் எண்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் அச்சூழலில் அவசரகால மருந்துகளை உட்கொண்ட பிறகு நீங்கள் நன்றாக உணர்ந்தாலும் தனியாக வாகனம் ஓட்ட முயற்சிக்காதீர்கள். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் உட்கார்ந்து சுவாசிக்கவும். இது சுவாசத்தை எளிதாக்குகிறது மற்றும் உங்கள் இரத்தத்திற்கு ஆக்சிஜனை வழங்குகிறது. உங்கள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற புதிய காற்றை ஆழமாக சுவாசிக்கவும். உங்கள் ஆரம்ப அறிகுறிகளின் முதல் மணி நேரத்திற்குள் உங்கள் மாரடைப்புக்கான சிகிச்சையை பெற வேண்டும். தாமதம் என்பது உங்கள் இதய தசையில் அதிக சேதம் ஏற்படுவதால் செல் இறப்புக்கு வழிவகுக்கும். மாரடைப்பை ஏற்படுத்திய தமனியின் அடைப்பை விரைவில் அகற்றுவதே இறுதி இலக்கு. நிச்சயமாக நீங்கள் மருத்துவமனையில் இருந்தால் மருத்துவர்கள் தலையீடு மூலமாகவோ அல்லது மற்ற துணை மருந்துகளுடன் சேர்ந்து இரத்த உறைவை கரைக்கும் மருந்தை வழங்குவதன் மூலமாகவோ உங்களை கவனித்துக் கொள்வார்கள். மாரடைப்பிலிருந்து நீங்கள் மீண்டவுடன் உங்களுக்கு மறுவாழ்வு தேவை. உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலம் எதிர்கால இருதய நிகழ்வுகளை தடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் இருதய நோய் நிபுணரிடம் வழக்கமான சோதனைகள் தேவை.